மச்சான் இப்போ நம்ம இசிஜினா பேசிக் என்னென்னு பார்ப்போம். இசிஜி வந்துட்டு நம்ம கார்டியக் ஆக்டிவிட்டியை, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் இல்லை டெக்னிக் தான் இசிஜி. இப்போ இசிஜி வந்து வி கால் இட் அஸ் 12 லீட் இசிஜி ஆர் 10 எலக்ட்ரோட் இசிஜி. ஏன் அது 12 10 அப்படின்னா 12 லீடுங்கிறது வந்துட்டு லீட்ஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, 12 பாயிண்ட் ஆஃப் வியூஸில் நம்ம பார்க்க போகிறது தான் 12 லீட்ஸு. அதுவே நீ வந்துட்டு எலக்ட்ரோட்ஸ்ன்னு பார்த்தோன்னா எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுற உடம்புல அதுதான் எலக்ட்ரோட்ஸு. இப்போ வந்து மனுஷன் இருக்கான். ஸோ 6 செஸ்ட்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், V1 to V6. அது எங்கே வைக்கிறாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு 4 லிம் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 6 + 4 10 எலக்ட்ரோட் இசிஜி. ஆனால் நீ பார்க்க போகிறது வந்து 12 லீடு. இங்கே இது ஏன் 12னா நம்ம வெக்டர் ஃபார்மில் பார்ப்போம். இசிஜி ஃபுல்லாகவே வெக்டர் தான். ஸோ வெக்டர் ஃபார்மில் பார்க்கும்போது உனக்கு 12 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கிடைக்கும். ஸோ வி கால் இட் அஸ் 12 லீட் இசிஜி. இப்போது இதில் இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இந்த ரைட் ஃபுட் இருக்குது பாரு, இது மட்டும் கிரவுண்டட். ஏன் கிரவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை கிரவுண்டட்னா அந்த வேல்யூ எப்பயுமே 0 தான். அது ஏன் 0னா அதை தான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு மற்ற இதில் ரீட் பண்ண போகிறோம் வேல்யூஸை. ஸோ அது வந்து கிரவுண்டட். ஸோ இப்போ இந்த 3 லிம் லீட்ஸு, அதுக்கப்புறம் 6 செஸ்ட் லீட்ஸு, V1 to V6. இதை வச்சு தான் நம்ம ஃபுல் இசிஜி, ஃபுல் கார்டியாக் ஆக்டிவிட்டி, எந்த இடத்துல எல்லாம் லோக்கலைஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான், இது நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேரி ஆகும். இப்போது 4 ms வந்து எஸ்ஐ நோட்ஸ் கிட்டலாம் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே போக போக ரேட்டு கம்மியாகும். 0.04 மீட்டர்/செகண்ட் தான் வெலாசிட்டி ஆஃப் த கண்டக்ஷனாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து ரேட்டு, சைனோட்ரியல் நோடோட ரேட் என்ன, ஏட்ரியோவென்ட்ரல் நோட ரேட் என்ன, பண்டில் ஆஃப் ஃபிஸ்ஸு, அதுக்கப்புறம் பர்கின்ஜி ஃபைபர்ஸு, இடியோவென்ட்ரிக்கல் எடுத்தோம்னா அது வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ரேட்டு இதெல்லாம் ஃபேக்சுவல் நம்பர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இசிஜி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்க வேண்டியது என்னென்னா ரேட்டு பார்ப்போம். அடுத்து ரிதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரெகுலராக இர்ரெகுலரானு. பிஆர் இன்டர்வல் பார்ப்போம். பிஆர் இன்டர்வல் வந்துட்டு ஒரு சர்டைன் பாயிண்ட்குள்ளே இருந்தால் நார்மல். ஐ திங்க் இட் இஸ் 0.20. நான் ரொம்ப நாள் முன்னாடி படித்தேன். 0.16 to 0.20 இஸ் நார்மல் செகண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மார்ஃபாலஜி பார்க்கணும். பி வேவும் கியூஆர்எஸ் வேவும் கரெக்டான மார்ஃபாலஜியில் இருக்கா, இந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து வந்து எஸ்டி செக்மெண்ட் சேஞ்சஸ் எதாவது இருக்கா. இது வந்து நார்மல் எஸ்டி செக்மெண்ட்டு. இதுவே இப்படி இருந்தால் இது வந்து எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன். இதுவே இப்படி இருந்தால் எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன். இதுவே இப்படி இருந்ததுன்னா எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன். ஸோ இது ரெண்டுமே எங்கே நீ பார்ப்பேன், எம்ஐ பார்ப்பேன், இஸ்கிமிக் சேஞ்சஸில் பார்ப்பேன், இல்லைனா ஏதோ அரித்மியா, ஹார்ட் பிளாக்ஸ் அதிலலாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்டி செக்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அடுத்து வந்து கியூஆர்எஸ் ஆக்சஸ் பார்ப்பேன். ஆக்சுவலாக கியூஆர்எஸ் ஆக்சஸ் நீ இங்கே பார்ப்பேன், ரிதம் பார்த்ததுக்கப்புறமே பார்ப்பேன். மேபி நான் கடைசியில் போட்டேன். ஏன் கியூஆர்எஸ் ஆக்சஸ் பார்க்குறேன்னா ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி எங்கே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக கியூஆர்எஸ் ஆக்சஸ் பார்ப்போம். கியூஆர்எஸ் ஆக்சஸ்னால் ஒன்றும் இல்லை, கார்டியாக் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்டியாக் ஆக்சஸ். ஸோ இதை நம்ம எப்படி பார்ப்போம்னு நான் சொல்லித்தரேன். பேசிக்காக இசிஜியில் நம்ம பார்க்க போகிறது இந்த 7 தான் பார்ப்போம். இந்த 7 பார்த்துட்டு தான் அடுத்து என்ன பேத்தாலஜி ஹார்ட்டில் அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன பேத்தாலஜிஸ் மோஸ்ட்டாக இருக்குன்னா, ஒன்று அரித்மியாவாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிப்போம். இல்லை இஸ்கீமியாவாக இருக்கும், இல்லை எலக்ட்ரோலைட் அப்நார்மலிட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் கலிமியா, ஹைப்போநைட்ரிமியா, ஹைப்போகலிமியா அந்த மாதிரி எதாவது இருக்கும். இல்லை எக்ஸென்ட்ரிக் ஹைப்பர்ட்ராஃபி, இல்லை கான்சென்ட்ரிக் ஹைப்பர்ட்ராஃபி, இல்லை வால்யூம் ஓவர்லோடு, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பேசிக்காக இதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இசிஜி பார்ப்போம். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? ஓகே 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 சரி. நார்மலாக இப்போது நான் வந்து உனக்கு சொன்னேன் தெரியுமா, எங்கள் அந்த லீட்ஸில் இப்போது இந்த ரைட் ஆங்கிள் வந்து கிரவுண்டட். ஸோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போது நார்மலாக வெக்டர் ஃபார்மில் பார்த்தோன்னா இது வந்து சர்ஃபேஸ் வெக்டர். அதாவது நீ செஸ்ட்டில் தானே ரீட் பண்ணுற, ஸ்கின்னில் தான் ரீட் பண்ணுற. ஸோ இந்த ஸ்கின்னில் இது பண்ணும்போது இது வந்து லிம் 1, இது 2, இது 3. ஓகேவா? இப்படி இருக்குது. சாரி இது 2, இது 1, இது 3, இப்படி இருக்குது. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் பார்த்தோன்னா இது லோவர் டிஃப்ரென்ஸ், இது லோவர் பொட்டென்ஷியல், இது ஹையர் பொட்டென்ஷியல். ஸோ இதோட வெக்டர் ஃபார்ம் வந்து இப்படி இருக்கும். இதை நம்ம வந்துட்டு 1ன்னு சொல்லுவோம். இதுக்கும் இருக்கும், இங்கே இருக்குது பாரு, இங்கே இதை வந்து நம்ம 2ன்னு சொல்லுவோம். அடுத்து இதுக்கும் இருக்குது பாரு, 3ன்னு சொல்லுவோம். ஸோ நீ ஒரு வெக்டர் ஃபார்மில் போட்டோன்னா இது 1, இது 2, இது 3. ஓகேவா? ஸோ 1 + 3 = 2 அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் இப்போதைக்கு நான் உனக்கு வெக்டர் ஃபார்மில் காமிச்சிருக்கேன். இது வந்து ஆன் த சர்ஃபேஸ். இதுவே நீ பெர்பெண்டிகுலர் பிளேனில் வெக்டர் ஃபார்ம் பார்த்தனா இது வந்து டேரெக்டாக டவுன்லோட்ஸ் வந்து ஏவிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஃபூட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏவிஎஃப் ஆக்மெண்டட் லீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏக்கு வந்து ஆக்மெண்டட் லீட்ஸ், அதாவது அதோட பெர்பெண்டிகுலராக நீ ரீட் பண்ணுற அந்த வெக்டரை. அதுக்கப்புறம் இது வந்து லெஃப்ட்டு ஆக்மெண்டட் லெஃப்ட் லீடு, இது வந்து ஆக்மெண்டட் ரைட் லீடு, ரைட் அப்பர் லிம் அதான் ஆறு எல்லு, இது வந்து ஃபூட்டு. ஸோ இது நீ எப்படி பார்ப்ப? ஏவிஎல் ஏவிஎல் ஏவிஎஃப் ஏவிஆர், ஓகேவா? இது வந்து ஆக்மெண்டல் லீட்ஸ். ஸோ நீ மூணு லிம் லீடு வச்சு மூணு லிம்ப் எலக்ட்ரோடு வச்சு 6 லீடு படிச்சிருக்கேன். இதில் இந்த 6 லீடு இல்லாமல் செஸ் லீட்ஸ் இருக்குது, V1 to V6. ஸோ இப்போ நீ பார்த்தனா 12 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் பார்க்குற. செஸ் லீட்ஸ் 6, லிம்ப் எலக்ட்ரோட்ஸ் வச்சு ஒரு 6 லீட் பார்க்குற. ஸோ அதனால தான் வி கால் இட் அஸ் 12 லீட் இசிஜி ஆர் 10 எலக்ட்ரோட் இசிஜி. இதுதான் பேசிக். இதை வச்சு தான் நீ கார்டியாக் ஆக்சஸ்லாம் படிக்க போகிற. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏவிஎஃப் கீழே ஏவிஎல் ஏவிஆர், அதுக்கப்புறம் அது இல்லாமல் 1 2 3 1 எப்படி இருந்தது, 1 2 3 இப்படி இருந்ததா? ஆனால் இது நீ இங்கே வரையாமல் இங்கே வர, ஏன்னா நீ கார்டியாக் ஆக்சஸ் பார்க்கணும். 3. ஸோ இதை வந்து 0 எடுத்துக்கோ. இது இந்த 1 வந்து ஆல் 0. இந்த 1 ரெஃபரன்ஸாக வச்சு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஆக்சிஸ் ஆஃப் த கார்டியாக் ஆக்சஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் நார்மல் ஐடியல் கேஸுக்கு. இப்போது இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா இது வந்து 30 டிகிரி. ஏவிஎலுக்கும் 1க்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இதுக்கும் 2க்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 59 டிகிரி. ஆல்மோஸ்ட் 16 தான் சொல்லுவோம் நம்ம, 60 டிகிரி, ஓகேவா? அடுத்து ஏவிஎஃப்க்கும் 1க்கும் இருக்கிற டிகிரி வந்து 90 டிகிரி. அதுக்கப்புறம் 3க்கும் இதுக்கும் இருக்கிறது வந்து இன்னொரு 30 டிகிரி. ஸோ 30 + 90 120 டிகிரி. எங்கே இங்கேருந்து 1லேருந்து நீ கால்குலேட் பண்ணனா 120 டிகிரி. அதே மாதிரி இங்கே இதை வந்து நம்ம -30ன்னு சொல்லுவோம். இதை பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கிறோம், இதை வந்து நெகட்டிவ் சைடில் எடுத்துக்கிறோம். ஸோ இது -30 டிகிரி. இங்கேருந்து இங்கே வந்ததுன்னா -150 டிகிரி. இது வந்து 60 டிகிரி கிட்ட வரும். ஸோ இங்கேருந்து நீ இங்கே கால்குலேட் பண்ணுவோம் -150 டிகிரி வரும், ஓகேவா? இப்போது இத்தனை ஆக்சஸ் இருக்கா? ஸோ எல்லாமே வெக்டர் தான். இப்போது இந்த இருக்கிற எல்லா வெக்டர்லேயும் ஆவரேஜாக நீ எல்லா வெக்டரையும் ஆட் பண்ணும் போது எந்த வெக்டர் மீன் வெக்டர்னு ஒன்று இருக்குது, அதுதான் கார்டியாக் ஆக்சஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நார்மல் பம்பிங் ஹார்ட் பார்த்தோன்னா அதோட மீன் வெக்டர் வந்து இங்கே இருக்கும், 60 டிகிரியில் இருக்கும். அதுதான் நார்மல் கார்டியாக் ஆக்சஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா 2 வந்து 59 டிகிரி கிட்ட இருக்கும். ஸோ நம்ம ஒரு இசிஜி பார்க்குறோன்னா கீழே பாரு, இது வந்து ஃபஸ்ட் லீடோட ரீடிங்கு, இது வந்து செகண்ட் லீடோட ரீடிங்கு, இது வந்து தேர்ட் லீடோட ரீடிங்கு. அதே மாதிரி ஏவிஆரோட ரீடிங் இது, ஏவிஎல்லோட ரீடிங் இது, ஏவிஎஃப்போட ரீடிங் இது. இதெல்லாம் V1 V2 V3 V4 V5 V6 அதோட ரீடிங்ஸு. ஆனால் நீ நல்லா பார்த்தனா இந்த செகண்ட் இருக்குது பாரு, செகண்டை தான் கீழே தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வி கால் இட் அஸ் ரிதம் ஸ்ட்ரிப். ஏன் ரிதம் ஸ்ட்ரிப்புன்னு சொல்கிறோன்னா இதை வச்சு தான் நம்ம ரேட்டு ரிதமெல்லாம் கண்டுபிடிப்போம். பிகாஸ் இப்போ நீ இந்த இது பார்த்தோன்னா இந்த இதில் மீன் பார்த்தோன்னா 60 டிகிரி, இது 59 டிகிரி. ஸோ ஆல்மோஸ்ட் மோரர்லெஸ் சேம் தான் செகண்டு. ஸோ நம்ம செகண்டை தான் எல்லாத்துக்குமே படிப்போம். செகண்டில் லீடோட ரீடிங் தான் நம்ம எல்லாத்துக்குமே ரேட்டு ரிதம் மோஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் வந்துட்டு 0 to 60 இருந்ததுன்னா 0 to 90க்குள்ளே இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக 0 to 120 நார்மல் தான் சொல்லுவோம். அதுக்கு மேலே போனால் தான் இந்த பக்கம் போச்சுன்னா வி கால் இட் அஸ் ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன், இந்த பக்கம் போச்சுன்னா வி கால் இட் அஸ் லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன். இப்போதைக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ போதும். இப்போதைக்கு அந்த ரிதம் ஸ்ட்ரிப் பார்க்கும்போது அந்த ரிதம் ஸ்ட்ரிப்பில் பார்த்து தான் நீ ரேட்டு ரிதம் எல்லாம் படிக்க போகிற. பிகாஸ் மீனாக வெக்டர் எடுத்திங்கன்னா, அதாவது கார்டியாக் வெக்டர் ஐடியல் ஹார்ட்டுக்கு கார்டியாக் வெக்டர் வந்து 60 டிகிரி, இது வந்து 59 டிகிரி. ஸோ மோரர்லெஸ் சேம்னால நம்ம செகண்ட் இது தான் ரிதம் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் பேசிக்ஸு. இதுக்கப்புறம் இருக்க வேல்யூஸ் எல்லாம் நீ தான் படிக்கணும். பேசிக்கான வேல்யூ மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போது ஒரு இசிஜின்னு எடுத்திங்கன்னா ஓகே இப்படி தானே இருக்குது. ஸோ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ 25 ஸ்மால் பாக்ஸஸ் இருக்குது.
ஸோ ஒரு பெரிய பாக்ஸ் வந்துட்டு இட் இஸ் 0.2 செகண்ட்ஸு இன் ரியல் டைம். அதே மாதிரி இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் பார்த்தோன்னா அது வந்து 1.2 மில்லி வோல்ட்ஸ். ஓகேவா? சாரி 0.5 மில்லி வோல்ட்ஸ். அதை நான் பார்த்தேன். 0.5 மில்லி வோல்ட்ஸு. ஒன் லார்ஜ் பாக்ஸ் வெர்டிக்கலாக பார்த்தோன்னா 0.5 மில்லி வோல்ட்ஸு, ஹாரிசான்டலாக பார்த்தோன்னா 0.2 செகண்ட்ஸு ஃபுல்லாக. ஆனால் ஒரு ஸ்மால் பாக்ஸ் பார்த்தோன்னா இது வந்து 0.04 செகண்ட்ஸு. இதெல்லாம் ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீ கடைசியில் இன்டர்வல் செக்மெண்ட் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த டைம் பீரியட் பார்ப்போம். அதனால் ஸோ இந்த வேல்யூ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது அதே மாதிரி இது. ஸோ இது தெரிஞ்சால் தான் இசிஜி பேப்பரில் நீ எதுனாலும் படிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் அந்த ஒன்று எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன்.